சோளம் வாங்கினேன். அதில் பாதி சோளம் அவிச்சிட்டு மிச்சம் 3 சோளத்தை எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். அப்படியே வீட்டிலே அப்படியே நிழல்லையே அப்படியே காஞ்சிடுச்சு. காஞ்சதும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் எடுத்து நல்லா வலுவாக இருக்கும். அதனால் இதால் சுரண்டி எடுத்து நல்லா உதிரி பண்ணிட்டேன். உதிரி பண்ணதை இதை ஊற வச்சு இது கூடவே கொஞ்சம் வெள்ளை உளுந்தம் ஊற வச்சு அப்படியே அடை மாதிரி சுடலாம். நேரம் சோளம் ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஊறின வெள்ளை உளுந்து அதையும் போட்டு நம்ம ரேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம். அரைக்க பச்ச கலவையிலேயே சின்ன ஜீரகம் தூள், கொஞ்சம் உப்பு தேவைக்கு ஏற்றது, கட் பண்ண வெங்காயம், பூண்டு ஒரு 2 பல் நசுக்கி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா அப்படி கலரிடுவோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் போடுவோம். சோள மாவும் உளுந்து மாவும் கலந்தது நல்லா அருமையாக இருக்கும். இப்படி அடையாகவும் நம்ம சுட்டு சாப்பிட்லாம், இட்லியாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். எங்கள் அம்மாலாம் இட்லி ஊற்றி தருவாங்க. சோளத்தில் இட்லி ஊற்றி தருவாங்க எங்கள் அம்மா. இட்லியாகவும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அடை ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப தெம்பானது. உளுந்துலாம் போடுறதால ரொம்ப அருமையாக ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு இனிப்பு வேணும்னா இந்த வெங்காயம்லாம் போடாமல் அப்படியே இனிப்பாக செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நைட்டு டிஃபன் ஆகிடுச்சு பாருங்கள். காலையில் செஞ்சுக்கலாம், சாயந்தரமாக பிள்ளைங்களுக்கு நம்மளும் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. பாய் அசலாம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இதை மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் நம்ம ஏதாவது சாம்பாரோ குழம்போ வச்சுக்கலாம், இல்லை அப்படியே சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். தித்திப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சம் வெல்லம் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சுக்கோங்க.